பூணூல் அதை பற்றி தான் ஒரு குறிப்பு போல் எடுத்து ஒரு விஷயமாக சொல்ல போகிறோம். பூணூல் அது 2 விதமாக சொல்கிறாங்க. ஒரு விதம் ஒரு கோவில் அர்ச்சகர், கோவில் நிலையில் சாமியை வழிபடுறவங்க, சிவனடியார்கள், வைணவம், சைவம், இது 2 வகையாக பிரிக்கப்பட்டு இந்த பூணூல் சொல்லப்படுகிறது. 3வது விதமாக பூணூல் இவங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சக்தியர்கள், வன்னியர்கள் என்று அழைக்கப்படுகின்ற அவங்களுடைய குல வழக்கமாக இந்த பூணூல் வழங்கப்படுகிறது. அவங்க இந்த உலகை காக்க வந்த வன்னிய குல மகாராஜா அவர்கள் யாககுண்டத்திலிருந்து தோன்றிய போது அவங்க மார்பில் பூணூலாக சாத்தி கொண்டு வன்னிய குலத்தின் காக்க வந்த வாளோடு வந்தாங்களாம். அவங்க இந்த அசுரர்கள் தொல்லை தாங்க முடியாத காலத்து பட்சத்தில் சிவபெருமானே அந்த நெற்றிக்கண் தோற்றுவித்தவர்களாக வன்னியரை போற்றப்படுகிறது. அந்த இலக்கிய வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, கம்பர் சிலை 70 என்ற நூல்களால் வீர வன்னியனை போற்றப்படுகிறார் கம்பரே. சங்க காலத்தில் யாருக்கும் இடம்பெறல, இந்த வன்னியர்களுக்கு மட்டும் கம்பர் காலத்திலே இலக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்னவென்றுனா, சிலை 70 என்ற நூல்களில் வன்னியர் பூண் அணிந்து கொண்டிருப்பார்கள் என்ற தகவலும் அவர் சொல்கிறார். அது பூணூல் இறைவனை வழிபடும் அதனால் மட்டுமல்லாமல், அதற்காக மட்டும் குறிப்பது அல்லாமல், வீரம் பல வாள் வீச்சுக்கலை பற்றிய தகவல்களையும், அம்பு வில் இந்த எல்லா வீரத்தின் அடையாளமாக அந்த பூணூல் சாற்றப்படுகிறது. இது இணையதளத்தின் வழியாக அறியப்பட்ட தகவல். உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.